அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நம்ம ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தோம். அந்த காணொளி சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி காணல் நீராகும் காரைக்குடி தொகுதி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல நேற்று பேசியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஜாம்பிகள் நீ ஒரு விஜயோட ஆதரவாளரு, நீ விஜய்கிட்ட காசு வாங்கிட்ட, அப்புறம் நீ ஒரு தெலுங்குன்னு, நீ ஒரு திமுக கொத்தடிமை, இல்ல நீங்க ஒரு அதிமுக அடிமை, உனக்கே இவ்வளவு வன்மை எங்க அண்ணன் மேல, தமிழ் தேசியம் பாத்தீங்கன்னா அண்ணன் செத்துட்டாருன்னா தமிழ் தேசியம் செத்து போயிரும், வேற யார் இருக்கா, இந்த நாதியற்ற தமிழனுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல், ஒரு தமிழ் தேசியம் என்னவென்று தெரியாமலும், சீமானவர்கள் உண்மை சுயரூபம் என்னவென்று தெரியாமலும் தொடர்ச்சியாக இது போல நாம் தமிழர் ஜாம்பிகள் எல்லா இடத்துலயுமே பேசுதுங்க. அந்த நாம் தமிழர் ஜாம்பிகளுக்கு ஒரு 8 கேள்விகள் இருக்கு. இந்த 8 கேள்விக்கும் கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க. உங்களோட நியாயமான பதிலை பார்த்துட்டு நாங்க பூரிச்சுக்கிறோம். முதல் கேள்வி, சுபமுத்துக்குமாருடைய கொலை, அதை பற்றி பாத்தீங்கன்னா ஏன் யாருமே பேச மாட்டாங்க? நாம் தமிழர் கட்சி சீமானோ குறிப்பா சாக்கடை முருகனோ ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா சுபமுத்துக்குமார் அங்க இலங்கையில ஆயுத பயிற்சி எடுத்து மேதவ கூட ரொம்ப க்ளோஸ் டச்ல இருந்தவர். அங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா சப்ளை செய்தவர். மிகப்பெரிய பாத்தீங்கன்னா போராளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நொன்னை சொல்றாருல்ல, வனக்காவலன் வனக்காவலன் வீரப்பன் சொல்றாப்புல இல்ல, அந்த வீரப்பர் ராஜ்குமார் அவர்களை காட்டுக்கு பார்த்தா கடத்தி சென்று இவரை விடணும்னா தமிழ்நாட்டுல என்னுடைய போராளிகளை விடுவிக்கணும்னு சொல்லி அறிவிச்ச பேர்ல பேர் யாரு தெரியுமா? இந்த சுபமுத்துக்குமார் அவர்களுடைய பேர் தான். இவர்களை கொலை செய்த யாரு? சுபமுத்துக்குமாரை கொலை செய்த அந்த யாரு? அந்த பேரை உங்க நாம் தமிழ் கட்சினால வாயை திறந்து சொல்ல முடியுமா? யார் கொலை செஞ்சாங்க? A1 A2 A3 யாரு? இன்றைக்கு அவங்க சுதந்திரமா வெளியே சுத்துறாங்களே அது காரணம் யாரு? சாதி கட்சி ஆரம்பிச்சு சுதந்திரமா வெளியே திருறாங்களே யாரு? அந்த சாதி கூடையே கூட 2 பேர்த்த வச்சுக்கிட்டு அவர்களும் தொடர்போடு இருப்பது யாரு அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எந்த ஆம்பளையாவது பேச முடியுமா? எந்த ஆண்மகனாவது, உண்மையான ஆண்மகனா இருந்தால், சீமானவர்கள் சேர்த்தன்னு சொல்றேன், ஆண்மகனா இருந்தா சுபமுத்துக்குமார் கொலையை பற்றி உங்களால பேச முடியுமா? சுபமுத்துக்குமாரோட மனைவியை திருமணம் செய்தது யாருன்னு சாக்கடை துறைமுறை போய் கேளுங்க. சுபமுத்துக்குமாரோட வாரிசு வயிற்றுல இருந்து கருவை கிளைத்தது யாரு? அதை போய் சாட்டை முருகன்ட்டு கேளுங்க. புதைச்ச பணத்தை தோண்டி கொண்டு போய் தூக்கி எரிஞ்சது யாரு? சாக்கடை முருகன்ட்டு கேளுங்க. இத பத்திலாம் பேசுறதுக்கு நான் தமிழர் ஜாம்பிகள் எந்த ஆண்மகனாவது தைரியம் இருக்க ஆண்மகன் பேச தயாரா? நான் பேசுறேன். யார் யார் பண்ணா நான் காணொலியே போட்டிருக்கேன். நான் இதை பத்தி பேச முடியுமா? ஏன் பேசல? சுபமுத்துக்குமாருடைய கடைசி கட்ட ஒரு சாதாரண ஒரு தொண்டனா இருந்தவர் தான் சீமான். அவரோட கொலையை பாத்தீங்கன்னா ஏன் இது வரைக்கும் பேசாத? அந்த இதெல்லாம் ஸ்குவாஷ் ஆகி போச்சுங்க. அந்த வழக்கை நீர்த்து போக வைத்தது யாரு? சீமான் அவர்கள் பேசுவாரா? சாக்கடை துறைமுகன் பேசுவாரா? இல்ல அந்த ஜாம்பிகள் பேசுமா? இல்ல இடுமாவன் கார்த்தி பெரிய பாத்தீங்கன்னா டீ கப்பு வாயன்னு சொன்னோடனே அவ்வளவுக்கும் வருது இல்ல? ஒரு உண்மையான தமிழ் தேசிய போராளியை கொலை செஞ்சிருக்காங்க கூலிப்படையை வைத்து. அதை பத்தி இடுமாவன் கார்த்தி எங்கேயாவது பேசிருக்காப்லையா? ஆம்பளை இருந்தா இதை பேசுவாங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. 2வது கேள்வி, மேதக உறவினர் மேதக ஐயா அவருடைய உறவினர் ஒருத்தவர் சீமானை பத்தி ஒரு விமர்சனம் வச்சாப்ல. விமர்சனத்தை நீங்க எப்படி அணுகணும்? விமர்சனமா தானே அணுகணும். அவருடைய தாயை பற்றி பாத்தீங்கன்னா திட்டுவதற்கு சீமானுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அவருடைய பிறப்பை பத்தி கேவலமா பேசுறதுக்கு சாக்கடை துறைமுகனுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? சொல்லுங்க. அதிகாரம் கொடுத்தது யாரு? நாம் தமிழர் ஜாம்பிகள் சொல்லுங்க. ஒரு மேதவருடைய உறவினர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிடுறாப்புல. அதை கருத்தா தானே எதிர்கொள்ளணும். நீங்க தான் ரொம்ப நாகரிகமான கட்சியாச்சே. தமிழர் நாகரிகத்தை உலகம் பூரா பறைசாற்றிய கட்சியாச்சே. நீ உங்களுக்கு தான் தெரியுமே நாகரிகம்னா என்ன, ஒருத்தர் எப்படி விமர்சனம் பண்ணி, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பொது வெளியில ஒரு புதிய தலைமுறை சேனல்ல எப்படி பாத்தீங்கன்னா அவர் தாயை பற்றி பேச போச்சு? எப்படி பேச போச்சு? அதை கேட்கறதுக்கு எப்படிலாம் மலுப்புனா இந்த இடுமாவனம் கார்த்தியில இருந்து இருக்கிற எல்லா நாம் தமிழ் ஜாம்பிகள் பூரா எப்படி மலுப்புனாங்க? எப்படி ஒருத்தரோட தாயை பத்தி பேசலாம்? அது எவ்வளவு பெரிய கொச்சையானது. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் கொண்ட அழகா? இது 2வது கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. 3வது, பன்றிக்கதை ஆமக்கதைன்னு சொல்லி ஒரு இலங்கையில் நடந்த போராட்டமும் சரி, அந்த போராளிகளும் சரி, அவங்களுடைய போராட்ட முறைகளை பற்றி
உலகத்துல இருக்கிற சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் யுக்தியில பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாடமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பண்ணாங்க, ஒரே டயத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாம உடனே வந்து ஒரு சின்ன ஒரு பிளைட்டை வந்து அசம்பிள் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்களே, இந்த டெக்னாலஜி எப்படி கத்துக்கிட்டாங்க இவங்க? கெமிக்கல் இன்ஜினியரிங் பத்தி எப்படி கத்துக்கிட்டாங்க? எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பத்தி எப்படி பார்த்தாங்க? நாட்டிகல் சயின்ஸ் பத்தி உங்களுக்கு அறிவு எப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உலகமே வேந்து கொண்டிருக்கிறது. இத பத்திலாம் வந்து இந்த நாம் தமிழர் சீமானோ, இந்த சாக்கடை துறமனோ, இந்த டீக்கப்பாயன் இடுமாவனம் கார்த்தியோ என்றைக்காவது பேசியிருக்காங்களா? ஏன் இந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, தமிழ் தேசியத்தை நீர்த்து போக செய்வதுதான் இவருடைய வேலை. இவளுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதுதான். என்றைக்காவது இந்த யுத்த முறைகளை பத்தி பேசியிருப்பாங்களா? பிரிகேடியர் பால்ராஜ் பத்தி பேசியிருப்பாங்க ஒரு வார்த்தையாவது? அவரோட போர் யுத்தியத்தை பத்தி பேசியிருப்பாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் டோட்டலா விட்டாச்சு. சம்பாதிக்கிறது, உண்டியல் குலுக்கி பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியோட வேலையாவே இருக்கு. ஏன் பேச மாட்டாங்க? ஒரு ஆமையினுடைய அதிகபட்ச வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் 350 வருடங்கள் வந்து வாழக்கூடிய அந்த ஆமையினுடைய அதிகபட்ச வளர்ச்சி 8 அடி. 8 அடியில வந்து பார்த்தா நீள்வட்ட பாதையில இருக்காது. இந்த 8 அடி இருக்கிற ஆமையில தம்பிக பூரா வந்து பார்த்தா அதுல வந்து துடுப்பு போட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம். கொஞ்சம் கூட வந்து ஒரு அறிவு இல்லாமலையும் கடலை பற்ற ஒரு அறிவு இல்லாதவன் பேசுவாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. அத மாதிரி அறிவு இல்லாத பேசுவான். ஒரு ஆமையுடைய அதிகபட்ச வளர்ச்சி 8 அடி தாங்க. 8 அடி நீள்வட்டத்துல இருக்கும். அதுல எப்படிங்க 2-3 பேர் உட்கார முடியும்? சரி, ஆமையோடு மிதக்கும். அதுல போய் 2 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு மனுஷனோட வெயிட் ஒரு 60 கிலோ கூட வச்சுக்கோங்க. 120 கிலோ வெயிட் வந்து பார்த்தா ஏறி உட்காந்தா அந்த ஆமை மிதக்குமா? அப்படி அது மிதந்திருந்தா அந்த டெக்னாலஜி பூராத்தையும் வந்து பார்த்தா உலகம் ஃபுல்லா அதை பயன்படுத்திருக்காதா? ஏன் பயன்படுத்தல? ஆமை ஓடு, அதுவும் 8 அடி உள்ள ஓடு மிதக்குமா? சரி, மிதந்துட்டே போதும். அதுல ஏறி வந்து பார்த்தா 4-5 பேர் ஏறி உட்காந்து வந்து பயணம் பண்ண முடியுமா? இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாத நீங்க ஏண்டா நாம் தமிழ் சாமிக்கல, இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? படிச்சவங்க தானே நீங்க எல்லாருமே. நாங்களாம் படித்தவர்கள், வழக்கறிஞரை நிறுத்தி உள்ளோம், முனைவரை நிறுத்தி உள்ளோம், டாக்டரை நிறுத்தி உள்ளோம். அப்ப இப்படி மாதட்டி பேசுறோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை இருக்காதா? ஒரு ஆமை ஓட்டுல போய் 4-5 பேர் ஏறி உட்காந்து போக முடியுமா? சவாரி செய்ய முடியுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமானது, ஒரு அறிவியலுக்கு எதிரானதா இல்லையா? அது ஒரு கடலை பற்றி கொஞ்சமாவது ஒரு அடிப்படை உள்ள ஒரு மீனவன் சொல்லுவான் இத பத்தி. ஒரு தமிழ் மீனவன் போய் கேளுங்க, காரி துப்புவான். எங்க பைத்தியக்காரங்க அப்படின்வாங்க. இவர் இப்படி உட்காந்து திரும்பினாராமா, அப்படியே ஆமையில வந்து பார்த்தா அடிச்சுட்டே வந்தாங்க. சரி, ரைட், ஓகே. ஆமைக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றேன். சரி, பன்றிக்கறி எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பன்றிக்கறி எனக்கு சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்றேன். சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் எப்ப நடந்த காலகட்டங்கள்? யுத்தத்துல இருக்கிறப்ப வந்து பார்த்தா உச்சத்துல இருக்கிறப்ப நடந்த காலகட்டத்துல உனக்கு மேதோ அவர்கள் வந்து ஆமைக்கறி சமைச்சு போடட்டும், பன்றிக்கறி சமைச்சு போட்டு சமயக்கார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தா ஒரு அடிப்படை ஒரு தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு வந்து கோபம் வருமா வராதா? இல்ல அட்லீஸ்ட் உரைக்குமா உரைக்காதா? சரி, அது கூட வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு போனா சொல்லிட்டு போறோம். மேதக அவர்கள் அவருடைய எல்லைக்குட்பட்ட அனைத்து தமிழ் பகுதிகளிலும் அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஹண்டிங்க தடை பண்ணி வச்சிருந்தார். ஹண்டிங்க தடை பண்ணி வச்சவரு இந்த சீமான்ற மிகப்பெரிய போராளி, தமிழ் தேசிய போராளிக்காண்டி அவர் தாம் போட்ட உத்தரவையே வந்து மீறி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை சமைச்சு கொடுத்தாரா? இந்த அடிப்படை கேள்வியோட தெரியாத அந்த ஜாம்பிகளுக்கு இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க. சரி, ரைட், ஓகே. இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேதக அவர்கள் வந்து எங்க தூங்குவாரு தெரியுமா? இவரோட மார்புல தான் தூங்குவாராமா. எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் அது. ஒரு 5 நிமிஷம் கூட சந்திக்காத ஒரு ஆளை அவரு செத்து போயிட்டாருங்காண்டி எவ்வளவு பொய், கூச்ச நாச்சமே இல்லாம எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா என் மார்புல தான் படுத்துங்குவாரு. இல்ல தூக்கம் வராது அவருக்கு. ஐயோ கடவுளே, ஒரு போராளினா யாருன்னு தெரியாத ஒரு தற்கூரி பயல்கிட்ட போயிட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் போய் கூடுச்சுன்னா அது இப்படிதான் பேசுன்றதுக்கு சால சிறந்த உதாரணம் வந்து இந்த சீமான் தான். ஒரு போராளி எதையும் சாப்பிடுவாரு, எங்க என்ன கிடைக்கிறது சாப்பிடுவாங்க, சாப்பிடாம கூட இருப்பாங்க. 3 நாட்கள் 4 நாட்கள் சாப்பிடாம நாங்க யுத்தம் செய்திருக்கோம்னு சொல்லி வந்து அதனுடைய தளபதிகள் பேசிய காணொலி இன்னும் இருக்கு. 3 நாள் 4 நாள் சாப்பிடாம 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருந்தவங்க எங்க வேணா உறங்குவாங்க. மரத்துல கூட உறங்குவாங்க, மரத்துக்கு கீழே உறங்குவாங்க. ஒரு ஆற்றில் தண்ணி போயிட்டு அதுல ஒரு கல் இருந்துச்சு, அதுல கூட வந்து தேவைப்பட்டா உறங்கிக் கொள்வாங்க. உறக்கம் இல்லாம வந்து இருப்பாங்க. அவன் தான் போராளி. இவர் மார்பு ரொம்ப தூக்கம் வருதுப்பா, சீமான் வர சொல்லுங்க, அவர் மார்பு தூங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும், வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தூங்கினாரா? ஏன்டா எவ்வளவு தூரம் ஒரு அபத்தமான பொய் சொல்றான் இவன். எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து மீட்டு கொடுப்பான், தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இப்படி செஞ்சு கொடுப்பான்னு நம்புறீங்க நீங்க? ஒரு பொய், பச்சை பொய்ன்னு சொல்லி எல்லாரும் உங்களுக்கே தெரியும், நீங்களே சிரிப்பீங்க.
சிரிச்சுக்கிட்டே எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? உங்க நோக்கம் தான் என்ன? இது ஒரு கேள்வி. பதில் சொல்லுங்க. ஆரம்ப காலகட்டத்துல காங்கிரஸினுடைய எதிர்ப்பானது நாம் தமிழ் கட்சி இவ்வளவு வளர்ந்து வந்த காரணமே காங்கிரஸ் எதிர்ப்பு தான். ஏன்னா 2009 காலகட்டத்துல காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு ஆம்பளை இருக்க மாட்டாங்களா, ஒரு அறிக்கையை கூட விட மாட்டாங்களான்னு சொல்லி என்னை போன்ற ஆட்கள் நிறைய பேர் ஏங்கி இருக்கோம். அந்த காலகட்டத்துல வந்து சில்லறையெல்லாம் செதற விட்டோம். காங்கிரஸை பத்தி வந்து சோனியா காந்தி அவர்களை பற்றியும் சரி, மன்மோகன் சிங்கை பற்றியும் சரி, அன்னைக்கு இருந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த அவர்கள் நாராயணா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து கடுமையான விமர்சனம் செய்தது யாருன்னா சீமான் தான். அந்த விமர்சனம் இன்னைக்கு இருக்கா? காங்கிரஸ் பத்தின விமர்சனம் இருக்கா? காங்கிரஸ் பற்றின அறிக்கைகள் ஏதாவது இருக்கா? கிடையாது. அதன் பின்பு 2011 எலெக்ஷன் தேர்தல் காலகட்டத்துல கடுமையான விமர்சனங்களை முன்னிட்டு இவரும் தமிழருவி மணியனும் வந்து பாத்தீங்கன்னா மேடை மேடையா போய் இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்துங்கள், இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்துங்கள், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பச்சை பொய்ய பேசிட்டு வந்து அன்றைக்கு திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டாங்க. இன்னைக்கு திமுக கடுமையா எதிர்த்து நிக்கிறாங்களா? இன்னைக்கு யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு விஜயை தவிர இவருடைய 25 துடிப்பு விஜயை தவிர வேற எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? இந்த சாக்கடை முருகன் விஜய் கட்சியை பத்தி தாவேக்கா பற்றி பேசாம இருக்காப்லையா அந்த ஆளு? ஏன் அந்த கட்சியை போட்டு பேசுறாப்புல? என்ன காரணம்? அதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த எதிர்ப்பு இப்படி செய்யணும்னு சொல்லி யாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டி கொடுத்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு பேசலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு மணல் குவாரிகளும் மணல் மாஃபியாக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாளுக்கு தமிழ்நாட்டுல அதிகரிச்சுட்டே போறாங்க. மலையை காணன்றது உண்மையாகிட்டு இருக்கு. எம்ப கிணத்த காணன்ற மாதிரி மலையை காணன்றது உண்மையாகிட்டு இருக்கு. அதை பத்தி வந்து ஏதாவது பேசுறாங்களா? தொடர்ச்சியா விஜய் 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 தளபதி 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 சாகுறாங்க. அந்த கட்சி மீதான விமர்சனமும் எனக்கு அதிகமாவே இருக்கு. அவங்க கொள்கை விமர்சனம் அதிகமாவே இருக்கு. ஆனா நீங்க ஏன் வந்து பார்த்தேன் பர்பஸா அவங்க மட்டும் ஏத்து பேசுறீங்க? அதுக்கு பதில் இருக்கு. சாமிகள்கிட்ட பதில் இருக்காது. அடுத்து காளியம்மாள் கட்சி. காளியம்மாளை வந்து நீங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கு சீமான் அவர்கள் பயன்படுத்த வார்த்தைகள் எல்லாமே சரியா? ஒரு பெண்ணு இந்த காலகட்டத்துல ஒரு தமிழ் சாதியிலிருந்து ஒரு பெண் வந்து அரசியல் வர்றதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஒரு பெண் வர்றதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு மீனவ பெண்மணியா இருந்து அரசியல் வர்றதே பெரிய விஷயம். தமிழ் தேசியம் பேசுறது பெரிய விஷயம். ஆளுங்கட்சி எதிர்த்து நிக்கிறது பெரிய விஷயம். எதிர்கட்சி எதிர்த்து நிக்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிய எவ்வளவு கடுமையான விமர்சனம் முன்வைத்தால் ஒண்ணு. இந்த சாக்கடை முருகன் வந்து பேக்கடியில வந்து அந்த அம்மாவை பத்தி உருவக்கேலி எவ்வளவு பேசினாங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா காளிமா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போறதும் போகாதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சென்றால் சென்று கொண்டோம். நமக்கு வந்து நம்ம கொள்கை தான் முக்கியம். தமிழ்நாட்டை தமிழர் மட்டுமே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த சாம்பியிலாவது பேசுனீங்களா? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தானே வந்து பிசுறு இவ ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட நிறத்தை பத்தியும் உருவத்தை பத்தியும் எவ்வளவு கேலி பண்ணீங்க? பண்ணாங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில உங்க நொன்ன ஏதாவது மக்கள் பிரச்சனை நின்று இருக்காரா? எந்த இடத்துல மக்கள் பிரச்சனை நின்று இருக்காரா? கண்டதேவி தேரோட்டத்தை பத்தி எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு அறிக்கை விட்டுருக்காப்லையா? காரைக்குடி தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு அறிக்கை விடாத, எந்த ஒரு போராட்டம் பண்ணாத இந்த சீமானு எதுக்கு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து இங்க இருந்து நிக்கிறாரு? அப்ப கேள்வி கேட்கதானே செய்வோம். கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த சாம்பிகளுக்கு? சரி, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, வெள்ளாளர் சமுதாயத்தை பத்தி மிக மிக கொச்சையாக பேசிய, மேடை தோறும் கொச்சையாக பேசிய முறுக்கு வியாபாரி கல்யாண சுந்தரம், இல்ல வாயில் அடிக்கணும், வழக்கறிஞர் கரிகால பாண்டியர் ஒரு முறுக்கு வியாபாரிய வந்து பார்த்தா வழக்கறிஞரா மாற்றி ஒரு கல்யாண சுந்தரன்ற பேரை வந்து கரிகாலன் மாத்தி பின்னாடி பாண்டியன் பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டு அவரை வந்து நிக்க வச்சிருக்காங்க. வேளாளர்களை பத்தியும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தியும் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளை பற்றியும் கடுமையாக கொச்சையாக மேடைகள் பேசிய இந்த முறுக்கு வியாபாரி கல்யாண சுந்தரம் சீட்டு கொடுத்தானா உங்க நொண்ணனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்திருக்கும். அதே அந்த கல்யாண சுந்தரன்றது அது மேடத்தோட என்ன பேசிருக்குன்னா, நான் எஸ்சி கிடையாது, நான் எஸ்சி கிடையாது, நான் எஸ்சி கிடையாது, பட்டியல் வெளியிட்டு இருந்தா என்னோட பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து கூச்சு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியே இப்ப எந்த தொகுதி கொடுத்துருக்கீங்க உங்க கட்சி சார்பா? அதே எஸ்சி தொகுதி தானே கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து வெக்கமே நம்ம வந்து பார்த்தோம் உடம்புக்கு 9 ஓட்டி மூடிட்டு தான் போய் கல்யாணம் சொன்ன போய் நிக்கிறாப்புல. அவர் பேசின வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. அதே மாதிரி உங்க அண்ணனோட இன்னொரு வளர்ப்பு ஒண்ணு, மீண்டலும் பாண்டியன் வரலாறு ஒரு மிகப்பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. வெள்ளாளர் சமுதாயத்தை பத்தியும் ஆசாரி சமுதாயத்தை பத்தியும் பறைய சமுதாயத்தை பத்தியும்
கோனார் சமுதாயத்தை பத்தியும் தேவர் சமுதாயத்தை பத்தியும் எவ்வளவு கேவலமாக கொச்சையாக விபச்சாரம் செய்கின்ற சாதி, அடிமை சாதி, கூலிப்படை சாதின்னு சொல்லி எவ்வளவு கேவலமா எழுதியிருக்காப்புல. தன்னோட சொந்த சாதியை, நாடார் சாதியை வந்து அவ்வளவு கேவலமா எழுத அந்த புத்தகத்துக்கு நன்றி எழுதினவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சி சாமான், நாம் தமிழர் கட்சி சீமான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரு திருநெல்வேலியில இருக்கிற முக்கியமான வந்து ஒரு ஜங்ஷன் வாசல் நின்றுகிட்டு ஒரு தேசிய தலைவர்களையும் மிகவும் கொச்சைப்படுத்தி அதுக்கு சிறை தண்டனை அனுபவித்தவரை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு உள்ளது யார் தம்பி? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து பார்த்தா தனியா ஒரு காணொலியே போறேன் நான். நன்றி, வணக்கம்.